ரெட்டிப்பாளையத்தில் மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டு மாமனாரை கொலை செய்த மருமகன் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் ரெட்டிப்பாளையம் பெரியார் நகரைச் சேர்ந்தவர் ராஜமனோகரன். திருவாரூர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் கடந்த 16ஆம் தேதி குளியலறையில் கழுத்தறுக்கப்பட்டு இறந்து கிடந்தார். தகவலிருந்து அங்கு சென்ற போலீசார் ராஜமனோகரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ராஜமனோகரனின் மகள் மனோரம்யா தனது கணவர் ராஜ்குமாரிடம் இருந்து 3 மாதங்களுக்கு முன்பு விவாகரத்து பெற்று தந்தை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டார். அதன்படி தனது நண்பர் சரவணகுமாருடன் சுவர் ஏறி குதித்து குளிக்க வெளியே வரும் மனோரம்யாவிற்காக காத்திருந்தார். ஆனால் மனோரம்யாவிற்கு பதிலாக அவரது தந்தை ராஜமனோகரன் சென்றுள்ளார். இதனால் ராஜ்குமார் என்ன செய்வதென்று தெரியாமல் அவரை வாயில் துணியை திணித்து கழுத்தை அறுத்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து ராஜ்குமார், சரவணகுமார் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை அருகே கண்டெய்னர் லாரி டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிமேட்டு மாவட்டம் பெரும்பிடிப்பாக்கம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கல்கத்தாவிலிருந்து சென்னை நோக்கி கண்டெய்னர் லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக லாரியின் முன்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் மாற்று வழிக்காக அமைக்கப்பட்ட மிகவும் குறுகிய அணுகு சாலையில் கண்டெய்னர் லாரி பழுதாகி நின்றது. இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் போக்குவரத்தை சீரமைத்தனர்.